ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மனோஜோடைய ஷோரூம்க்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு வராங்க. ஆனால் நிறைய அவங்க ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா கூடவே வந்து, இல்லை சார், அவள் வந்து ஆர்டர் பண்ணதை எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் அவள் அப்படி தான் வேணும்னே வந்து ஆர்டர் பண்ணுவா. அவள் கொஞ்சம் சரியில்லை. அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு நான் டெலிவரி அமுச்சு வச்சிட்றேன்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் பேசி அமுச்சிருங்க சார்ன்றாங்க. அதுக்கப்புறமா மனோஜ், சரிம்மா நான் உனக்கு டெலிவரி அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த பொண்ணை அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் சோகமாக இருக்கிறாரு. என்னடா மனோஜ் சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா, இந்த ரோகிணி வந்து அவளுக்கு 5,00,000 ரூபாய் செட்டில் பண்ணால் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னான். ஆனால் நான் 5,00,000 ரூபா கொடுத்துட்டா எனக்கு டைவர்ஸ் கிடச்சிரும்மா, அவள் ஒதுங்கிப்பாம்மா என் வாழ்க்கையில இருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது 5,00,000மா நான் எங்கேம்மா போவேன் கொடுக்கறதுக்கு, நம்ம தானம்மா கொடுக்கணும் அப்படின்றாரு. அப்போ முத்து கேட்குறாரு, என்னது நம்ம தான் கொடுக்கணுமா? அது வந்து நீ கொடுக்கணும். ஏன்னா நீ ஜெயிலில் இருந்தப்போ தான் ரோகிணி கடன் வாங்கி 5,00,000 ரூபாய் உன்னை ஜெயிலேருந்து வெளியே எடுத்தா. அதனால் நீ தான் கொடுக்கணும் அப்படின்றாரு. என்னது நான் தான் கொடுக்கணுமா, எப்படி முடியும் அப்படின்றாரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன் மனோஜி, நீ வீட்டுக்காக கடன் வாங்கி வச்சுட்ட, அதையே கஷ்டப்பட்டு முத்து தான் 38 லட்சம் ரெடி பண்ணி அந்த வீட்டை வந்து காப்பாற்றினா. ஆனால் இப்போ உனக்கும் வந்து முத்து கொடுப்பானா, அவங்களாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்து என்னன்னா ரொம்ப ஃபீலாக இருக்கிறாரு. முத்துக்கு கால் பண்ணுறாரு. மாமா என்னால் இருக்க முடியாது மாமா, இது ரேகா இல்லாமல் இருக்க முடியாது மாமா, ரேகாவை அடைச்சி வச்சுருக்காங்க மாமா, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மாமா அப்படின்றாரு. உடனே முத்து வந்து என்னடா ஆச்சு சத்யானதும், இல்லை மாமா, திருப்பதியில் அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு வீட்டில் அடைச்சி வச்சுருக்காங்களாம் ரேகாவை. எனக்கு கால் பண்ணால் நானும் பேசினேன், ஆனால் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கா மாமா அப்படின்றாரு. ஒரு சத்யாவுடைய அம்மா வந்து, வேண்டாண்டா சத்யா, விட்டுடுறா அந்த பொண்ணை அப்படின்றாங்க. உடனே முத்து புரிய வைக்கிறாரு. இல்லை அத்தை, சத்யா எந்த அளவுக்கு லவ் பண்ணுறானோ அதே மாதிரி ரேகாவும் இவனை உண்மையாக நம்புது. அது உண்மையான பொண்ணு அத்தை. அதனால எப்படியாச்சும் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும், இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றாரு. ஆனால் சத்யா ஆணித்தரமாக, ரேகா இல்லாமல் நான் உயிரையே விட்டுடுவேன், நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சத்யாவும் அதே போல் ரேகாவுக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஃபோன் போடுன்னு பேசினதும் ரேகா என்ன பண்ணுறாங்கன்னா சத்யா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை சத்யா, ஆனால் எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய வந்து எனக்கு எஸ்கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரேகா. ஆனால் ரேகாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, சத்யா நீ இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவா, அம்மா 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 அதெல்லாம் பண்ணுறாதம்மா, இருமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னென்ன பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ வந்து முத்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ வந்து மயக்கம் போட்டு விழுந்துரு ரேகா, உன்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து. ஹாஸ்பிட்டலுக்கானா அப்படின்றாங்க. ஆமாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு தான், அப்போ தானே நீ அங்கேருந்து உன்னை வெளியே கூப்பிட்டு வருவாங்க, ஆனால் என்ன தான் தண்ணி தொளிச்சு எழுப்புனாலும் எழுந்துக்காத அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சரிங்க நான் அப்படியே பண்ணிடுறேண்ணா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா முத்து என்ன பண்ணுறாருன்னா, டேய் அவங்க ஃப்ரெண்டு செல்வத்துக்கு கால் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் அதை என்ன சொல்கிறாருன்றது கதையை பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறமா வந்து சிந்தாமணி காதுக்கு போகுது. சிந்தாமணி வீட்டுக்கார் சொல்கிறாரு, சிந்தாமணி இங்கே பாரு, சத்யா ரேகா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம், இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் சிந்தாமணி சைலண்ட்டாக இருக்காங்க. அதை கேட்டு, என்ன ஒரு பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்கிறேன், உன் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காணோம், உன் பொண்ணு மேலே உனக்கு அக்கறையே இல்லையா, அப்படியே அமைதியாக இருக்கியே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. அதுக்கு சிந்தாமணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, எனக்கு அந்த முத்துவையும் மீனாவையும் பற்றி தெரியும், இது அவங்க தான் ட்ராமா பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரேகா வந்து நடித்து தான் இருப்பா, தெரியுங்க, எதனா பிளான் பண்ணி அந்த முத்து எப்படியாவது இதை கலைச்சிருவான் அப்படின்னு உஷாராக இருக்காங்க. அப்போனா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா ரேகாவை நம்ம ஆளுங்களை எல்லாரையும் கூட அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ரேகாவை எப்படி கடத்துகிறாங்க முத்துவும் மீனாவோன்ற கதையை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.